கேரளா ஸ்டைலில் பால் கப்பை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த கப்பையை கேரளாவில் கப்பக்கிழங்கு சொல்லுவாங்க, பூளைக்கிழங்கு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மரவள்ளி கிழங்கு சொல்கிறாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நல்லா வேகிற கிழங்கு நல்லா செலக்ட் பண்ணி வாங்கணும். அதை தோல்லாம் செத்தி விட்டு நல்லா நீட்டாக கழுவி அதை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி குக்கரில் அளவோட தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் வர மட்டும் நல்லா வேகட்டும். அதை வேகறதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரே ஒரு பூண்டு, 3 பச்சை மிளகு சதைச்சிட்டு வரலாம். அப்போ அரை முடி தேங்காய், நல்லா கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெந்த கிழங்க நல்லா வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். அது கூட நம்ம சதைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, பூண்டு கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் இந்த தேங்காய் பால் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆனாக தான் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட்டை ஆட் பண்ணி லேசாக கொதிக்க விடுங்க. அது லேசாக கொஞ்சம் கட்டியாகும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவலாக இதுக்கு தாளிக்கணும். ஒரு பேன் எடுங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் மஸ்ட். இதுக்கு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஏன்னா வரமிளகு இது கூட ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த பால் கப்பை மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக நல்ல சூப்பர் டேஸ்ட். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரளா டிஷ்ஷை இதை சிலவங்க மீன் சாலெலாம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.